ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்போம். ரீல்ஸ் நம்மளுமே க்ரியேட் பண்ணுவோம். இந்த ரீல்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப அந்த ரீலோட ஆடியோ ப்ளே ஆக மாட்டேங்குதா? அதாவது ஆடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இந்த மாதிரி ரீல்ஸ் சம்மந்தமான ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, சவுண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த கோனரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸில் சவுண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்ப்போமா இருந்தால் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே உங்கள் மொபைலில் சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம மீடியா சவுண்ட் நம்ம மொபைலில் ரொம்பவே கம்மியாக வச்சுருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ப்ளே பண்ணுறப்ப சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம சில பேர் இன்ஸ்டாகிராம்ஸ் எப்போ அப்டேட் பண்ணுறதே இல்லை, பழைய வெர்ஷனே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனாலையுமே இந்த மாதிரி ரீல்ஸில் சவுண்ட் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ரீல்ஸில் சவுண்ட் ப்ளே ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் சவுண்ட் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது யூடியூப் இந்த மாதிரியான ஆப்ஸை ஓப்பன் பண்ணி அதுலேயுமே ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி சவுண்ட் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லே சவுண்ட் ஒர்க் ஆகாட்டியுமே இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ரீல்ஸில் சவுண்ட் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல தான் காட்டும். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த இடத்துல 4 ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து 4 ஸ்டெப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகி கொள்ளுங்கள். அப்படி லொக் ஆகின பிறகு ரீல்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் சவுண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இந்த ரீல்ஸில் சவுண்ட் ஒர்க் ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலையுமே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனாலையுமே ஆடியோ ப்ளே ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து இந்த இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.